பெஸ்டான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா அதுல கண்டிப்பா Poco C3 மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலா இருக்கும். இந்த மொபைல் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலானாலுமே இன்னும் பெஸ்டான மொபைலா இருக்குது. இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, ரீட்டைல் யூனிட். நம்ம காசு போட்டு வாங்கி தான் ரிவ்யூ பண்றோம். இந்த Poco C3 மொபைல்ல அப்படி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ண போறோம். அதனால நீங்க ஒரு சூப்பரான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வேற யாராவது பெஸ்டான என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வந்து Poco மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Poco மொபைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? Poco மொபைல்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த Poco C3ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். சோ இந்த பாக்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு பெரும்பாலும் Realme கொடுக்கிற மாதிரி ஒரு yellow கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. மேல வந்து Poco அப்படின்னு போட்டு கீழ சென்டர்ல C3 அப்படின்னு போட்டுருக்காங்க. கீழ வந்து எப்பவும் போல இந்தியா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படின்னு போட்டு மேட் இன் இந்தியா அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்து அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க. இங்கேயுமே மேட் இன் இந்தியா அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படினா பாக்ஸ்ல மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து கவரை விட்டு வெளியில எடுப்போம். வெளியில எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ கலரே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. சோ டிசைன் பத்தி அப்புறம் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மொபைல் ஆன் பண்ணிடுவோம். இந்த டிஸ்ப்ளே மேல ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. அந்த கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்ததா பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல பார்த்தோம் அப்படினா 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்தா மைக் இருக்குது, மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் பிளேஸ்மென்ட். இப்போ டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் 6.53 இன்ச் IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Full HD+ யாருமே ஆஃபர் பண்றது கிடையாது. அதனால அதை நம்ம குறை சொல்ல முடியாது. HD+ டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இந்த டிஸ்ப்ளே வந்து நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல ஷார்ப்பாவும் இந்த டிஸ்ப்ளே இருக்குது. இன்டோர்ல பார்க்கும்போது டிஸ்ப்ளேயோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்க்கும்போதும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அப்படியே இங்க டிசைன் அப்படின்னு வரும்போது ரியல்ல பார்த்தா பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் டாப்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கேமரா வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு ஒரு 4 கேமரா மாதிரியே இருந்தாலுமே 3 கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ வந்து Poco அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்பவுமே பாட்டம்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க, சில மொபைல்ல பெருசா மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த இதுல கேமரா கீழேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலர் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ப்ளூ கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதுல பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரிப் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்திருக்காங்க. மேல வந்து ஒரு பிளைனான கலர் மாதிரி இருக்கு. ஒரு டுயல் டோன் கலர் மாதிரியான ஒரு டிஃபரண்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மேக்ஸிமம் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. மொபைல் வந்து நல்ல கம்பாக்ட்டா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 13 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல ட்ரிபிள் கேமரா கொடுக்கிறது இந்த மொபைல்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் வேற எந்த மொபைலுமே ஆஃபர் பண்ணல. இந்த கேமரால ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான Redmi மொபைல்ஸ் MIUI ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே இதுலயே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. வீடியோ, போட்டோ, போர்ட்ரைட், டைம் லாப்ஸ், ஷார்ட் வீடியோ இதெல்லாமே எடுத்துக்க முடியுது. இது போக நம்ம மேக்ரோ போட்டோஸும் எடுத்துக்க முடியுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஃபீச்சர் டில்ட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 2 ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சர்க்கிள் பேரலல் அப்படின்னு சொல்லி சர்க்கிள் ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எதையாவது ஃபோக்கஸ் பண்ணி அந்த சென்டர்ல இருக்கிற சர்க்கிள் ஷேப்ல அது மட்டும் ஃபோக்கஸ்ல தெரியணும், மித்த விஷயங்கள் எல்லாமே பிளர்ல தெரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த மாதிரியான போட்டோ வந்து இந்த டில்ட் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியுது. அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ மொத்தத்துல ரியர் கேமரா போட்டோ குவாலிட்டி வந்து அந்த பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மேக்ஸிமம் பெஸ்டா கொடுக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சில கேமரால போட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படினா ஒரு பவுடர் போட்ட மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். பட் இதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கலரும் ரொம்ப சூப்பரா இருக்குது. போட்டோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படினா 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுடைய போட்டோ குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. பட் எல்லாமே அவுட்டோர்ல எடுத்தா மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் இன்டோர்ல வந்து நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படினா நிறையவே நாய்ஸ் தெரியுது.
சொல்லிட்டு அந்த அளவுக்கு போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் நீங்க லோ லைட்ல எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க செல்ஃபி கேமரா அவுட்டோர்ல எடுத்தாலுமே நீங்க மொபைல்ல பார்க்கும்போது அந்த போட்டோ வந்து சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்சல்லாம் நல்லா கிளியரா இல்ல. பட் நம்ம மொபைல்ல ஜூம் பண்ணாம அந்த போட்டோஸ் பார்க்கும்போது 5 மெகா பிக்சலுக்கு மேக்ஸிமம் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு நல்ல போட்டோ குவாலிட்டி இந்த கேமரா ஆஃபர் பண்ணுது. செல்ஃபி கேமராக்கு இங்க நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் கிடையாது. வீடியோ, போட்டோ, போர்ட்ரைட், ஷார்ட் வீடியோ இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. வேற எந்த ஆப்ஷனும் பெருசா இல்ல. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இன்டோர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியர் கேமரா வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நாய்ஸா இருந்தாலும் நல்லா இருக்குது. பட் செல்ஃபி அப்படின்னு எடுக்கும்போது சுத்தமா நல்லாவே இல்ல. சோ இந்த கேமராவோட சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அடுத்ததா இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது MediaTek Helio G35 அப்படிங்கிற ஒரு 12nm ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் நீங்க விளையாட முடியும். பட் பேருக்கு விளையாடலாம், ஆனா லாக் ஆக தான் செய்யும். இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் வந்து ஓரளவு நல்லாவே விளையாட முடியுது. பட் அதை விட நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்க பெரிய அளவுல கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பிடிக்காது. சோ சின்ன சின்ன கேம்ஸ், மீடியமான கேம்ஸ் இதெல்லாமே நல்லாவே விளையாட முடியும். இந்த G35 ப்ராசஸர் வந்து நம்ம நிறைய மொபைல்ல அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதனால நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க ஃப்ரீ ஃபயர் வரைக்கும் எந்த ஒரு நல்லா விளையாட முடியும். அதை விட நீங்க ஹையர் எண்ட் போனீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பா பெரிய அளவுல கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிக்காது. அடுத்ததா இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Android 10 ஓட MIUI 12 கொடுத்திருக்காங்க. Redmi மொபைலுக்கும் Poco மொபைலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன, சேம் MIUI கொடுத்தாலுமே Redmi மொபைல்ல UI ஆட்ஸ் வந்து நிறைய புஷ் பண்ணுவாங்க. பட் Pocoல ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த விஷயத்துல Poco மொபைல் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த Poco மொபைலுமே ப்ரீ இன்ஸ்டால்டா நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 7-8 கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா Amazon, Facebook, LinkedIn இந்த மாதிரியான ஆப்பும் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. நிறைய Xiaomi ஆப்ஸும் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. இத பாக்கும்போது எக்கச்சக்கமான ஆப் வந்து இதுவே ஸ்டோரேஜ் பிடிச்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய ஆப் இருக்குது. அப்படியே நம்ம மைக்ரோமேக்ஸ் இன் 1B போனோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்பும் இல்லாம க்ளீனான ஒரு லைட்டான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால அதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜையோ ரேமையோ அந்த ஆப் எல்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம அதை ஓபன் பண்ணாலே டோட்டல் ஆப்ஸுமே முடிஞ்சிருது. பட் இதை வந்து நம்ம 3 டைம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் கொடுத்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. Xiaomi ஆப்ஸை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அடுத்ததா இதுல ஃபேஸ் அன்லாக் வந்து நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல சூப்பரா வர்க் பண்ணுது. லோ லைட்ல அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டா இருக்கு. கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க்லயும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இந்த மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரு 4-5 நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் பேட்டரியில எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா இல்ல. ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்தது அப்படின்னா அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இல்ல ஒரு 1 or 2 months யூஸ் பண்ணிட்டு டீடைல்டான ரிவ்யூ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படினா டீடைல்டா ஒரு 2 months செக் பண்ணிட்டு நான் டீடைல்டான இன்னொரு ரிவ்யூ வீடியோ போடுறதுக்கும் முயற்சி பண்றேன். ஃபைனலா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 3+32 4+64 அப்படின ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3+32 பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரைஸ்ல Flipkartல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சில நாள் 7000 ரூபாய் இருக்கு, சில நாள் 7500 ரூபாய் இருக்கு, சில நாள் 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கம்மியான பிரைஸ்ல வரும்போது தேவைப்பட்டது அப்படினா வாங்கிக்கோங்க. 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் அப்படினு போச்சுனா இதை விட பெட்டரா 4GB RAM ஓட மைக்ரோமேக்ஸ் இன் 1B பெட்டரான மொபைல் அவைலபிளா இருக்கு. அது ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதோட 4+64 பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கு. 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் போனீங்க அப்படினா இதோட பெட்டரான மொபைல்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஏனா இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 4+64ல 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு பெட்டரான மொபைல் அவைலபிளா இருக்கு. இல்ல 4+64 வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1B 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல அவைலபிளா இருக்கு. சோ 3+32 7000 ரூபாய் இல்ல 7500 ரூபாய்க்கு இது வாங்குனீங்க அப்படினா பெட்டரா இருக்கும். 4+64 வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதா பெஸ்ட் அப்படி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா தாராளமா ட்ரை பண்ணலாம். நம்ம கொடுக்கிற காசுக்கு வர்த்தான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த Poco C3 மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெஸ்டான மொபைல் அப்படி நினைக்கிறீங்களா இல்ல நல்லா இல்லாத மொபைல் அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.